குழும தலைவர் திரு MP அகமது அவர்களையும் மலபார் குழும மேலாண்மை இயக்குனர் திரு அஷர் திரு MP அகமது அவர்களை அன்போடு அழைக்கிறோம். മിനിസ്റ്റർ അവറുകളെ, വേദിയിലിരിക്കുന്ന മലബാർ ഗ്രൂപ്പിൻ്റെ നേതാക്കളെ, ലീഡർഷിപ്പ് അംഗങ്ങളെ എത്തിച്ചിടത്തോളം വളരെ സന്തോഷകരമായ ഒരു മുഹൂർത്തമാണ് ഇപ്പം നടക്കുന്നത്. വുമൺ എംപവർമെൻറ്റ്, രാജ്യത്തിൻ്റെ വളർച്ച, അത് സ്ത്രീകൾ കൂടി വളരണം. സ്ത്രീകളാണ് ഒരു കുടുംബത്തിൻ്റെ വിളക്ക്. ഇതിൻ്റെ ഏറ്റവും പിൻപില് വേണ്ടത് എഡ്യൂക്കേഷൻ ഉണ്ടെങ്കിലെല്ലാം നമുക്ക് നേടാൻ പറ്റും. ഇതിനുദ്ദേശിച്ചുകൊണ്ട് മലബാർ സ്കോളർഷിപ്പിൻ്റെ ഇനോഗ്രലാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. எம்பவர்மெண்ட்டுக்காகவே 1999ஆம் ஆண்டு முதல் எங்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டு அவர்களுக்கான உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். പെൺകുട്ടികൾക്ക് സ്കോളർഷിപ്പ് കൊടുക്കാൻ പറ്റി. ഇന്ത്യയിലെ 60 ലക്ഷം ഭക്ഷണപ്പൊതികൾ വിതരണം ചെയ്തു. ഇത് നാളിതുവരെ 42 കോടി രൂപയും ചെലവഴിക്കാൻ സാധിച്ചതിൽ ഞങ്ങൾ ദൈവത്തിനോട് നന്ദി പറയുന്നുണ്ട്. തമിഴ്നാടും ഗവൺമെൻറ് സഹകരിച്ചാൽ തീരെ സ്കൂൾ പോകാത്ത പിള്ളേരെ കണ്ടെത്തി 15 വയസ്സ് വരെയുള്ള കുട്ടികളെ അവർക്ക് പറ്റിയ ക്ലാസ് വരെ പഠിപ്പിച്ചിട്ട് സ്കൂൾ ഓൺഗോയിങ് நிறுவனத்தினுடைய CSR ஆக்டிவிட்டி. இந்த நிகழ்வில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு இளங்கோவன் சார் அவர்களே, சேர்மன் MP அகமது அவர்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே, கோல்டன் டைமண்ட்ஸினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற இந்த மலபார் நிறுவனம் என்பது குறிப்பாக என்னை அழைத்து நீங்கள் அதில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. கலந்துக்கணும்னு சொல்வதை காட்டிலும் அது கலந்து கொள்வதை என்னுடைய கடமையாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அது பொருத்தமாக இருக்கும். இங்கே நம்முடைய அகமது சார் இன்றைக்கி அவருடைய மொழியிலே இன்றைக்கி பேசி நமக்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறார். சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணுன்னா, நீங்களோட சம்பாவனைக்கும் பின்துணைக்கும் நன்றி. அது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நாங்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். அதில் உங்களுடைய இந்த உதவி என்று வரும் பொழுது, குறிப்பாக இங்கே காணொளி காட்சி நம்மளாம் பார்த்தோம். ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டு, தெருவோரமாக இருக்கின்ற நம்முடைய மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டால் அவங்கள தேடி கொண்டு போய் அவங்களுக்கான உதவி செய்கிறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ லெவலில் அந்த லேர்னிங் சென்டர்ஸ் கொண்டு போகிறீங்க. இன்றைக்கி எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகிறாரோ, அந்த மாதிரியான பணியையும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. குறிப்பாக இந்த எஜுகேஷன், எம்பவரிங் எஜுகேஷன் அண்ட் எம்பவரிங் விமன்ஹுட் என்கின்ற வகையில் மாணவர்களுக்கான, குறிப்பாக மாணவிகளுக்கான அந்த கல்வி தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு பெண் படிக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க இல்லையா? இதை தான் தந்தை பெரியார் சொல்லும் பொழுது, ஒரு பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமே ஏற்படும் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய அந்த வாக்கை வைக்கம் இருக்கின்ற மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் மிக விரைவாக அதை நிறைவேற்றுகின்ற பணியாக இன்றைக்கி இதை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 446 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற 3500க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இது போன்ற உயர்கல்வி படிப்பதற்கான உதவித்தொகை, அதில் ஒரு முதல் கட்டமாக 797 பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய நன்றிகள். இன்றைக்கு களத்திற்கு நேரடியாக, கல்லூரி களத்திற்கு நேரடியாக சென்று பார்க்கக்கூடாது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கல்லூரிகளுக்கு நேரடியாக அழைத்து கொண்டு போய், இதுதான் கல்லூரி, ஒரு கல்லூரி வளாகம் என்று சொன்னால் அது இப்படி தான் இருக்கும். அந்த கல்லூரியில் நமக்கு தேவையானது என்ன, அங்கே இருக்கின்ற ஒரு ப்ளே கிரவுண்ட் எப்படி இருக்குது, ஸ்கூலில் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற வகுப்பறை எப்படி இருக்கின்றது, கல்லூரியில் இருக்கின்ற வகுப்பறை எப்படி இருக்கின்றது. அங்கே நீங்கள் டீச்சர்னு கூப்பிட போகிறீங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரொஃபஸர்னு கூப்பிட போகிறீங்க. ஒவ்வொருக்கும் தனி HOD ரூம்ஸ் இருக்கும். ஸ்கூலில் இருக்கின்ற ஆய்வகங்கள் எப்படி இருக்கிறது, கல்லூரியில் இருக்கின்ற ஆய்வகங்கள் எப்படி இருக்கின்றது.
ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே எல்லாம் அதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லிக்கின்ற விதமாக 11ஆம் வகுப்பில் அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு ஃபீல்டு விசிட் மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் நம்ம அழைச்சிட்டு போகிறோம். நம்ம இது எதற்காக என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் அங்கே போகும் பொழுது 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஒரு 1 இயர் கோர்ஸ், ஒரு 6 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துடாம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்காக இது போன்ற பல கல்லூரிகள் இருக்குன்னு சும்மா அந்த கலை ஆய்வை, அந்த கலை விசிட்டை முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க வெளில வரும்போது, நான் 12th முடிச்சுட்டு எப்படியாச்சும் இந்த கல்லூரியில் நான் சேர்ந்தே ஆகணும்ப்பா அப்படிங்கிறான ஒரு எண்ணத்தை விதைக்கிறோம் பார்த்துறீங்களா? அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் லெவலையும் நாங்கள் அடுத்தது நாங்கள் கொண்டு வரதுக்கான அடுத்த முயற்சி நாங்கள் ஏற்படுத்துகிறோம். உள்ளபடி எங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இத்தனை ஆளுமைகள் நமக்கான ஒரு எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்காக இந்த கான்ட்ரிபியூஷனை தரேன்னு என்று சொன்னாங்கன்னா, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துமா ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்துட்டு அவங்க பாட்டு அடுத்ததை கட்டத்துக்கு வளர்ந்துட்டே போயிருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது நீங்கள் அதுக்கு திருப்பி செலுத்த வேண்டியது ஒன்று தான். நல்லா படிங்க. நல்லா படித்து உங்களுடைய பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. போதும். நீங்கள் சம்பாரித்து உங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, மலபாருக்கு நீங்கள் திருப்பி தர போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி மலபார்லாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அன்றைக்கி படிக்கும்போது இருந்த போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத, ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் படிச்சிருப்பாங்க. ஏதோ தத்தி படித்து நீங்கள் சரி நான் தான் இப்படி இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா வரும்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா? அதை மனசில் உள் வாங்கி கொண்டு வருங்காலத்தில் 10th எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 12th எழுதுகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, 2 வாய்ப்புகள். 10th நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து 11th நல்ல குரூப்புக்கு போயிடுங்க. 12th நல்லா படித்து டெடிக்கேட்டடாக படித்து, ஏன்னா ஒட்டுமொத்த லைஃப்பில் நீங்கள் 70 வயசு 80 வயசு 90 வயசு வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒட்டுமொத்த லைஃப்பில் நீங்கள் எடுக்க மிகப்பெரிய சான்ஸ் அந்த 12th. டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த 1 வருஷம் நல்ல கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. நல்ல கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் எம்சிஏ படிக்கும்போது அந்த Y2K ப்ராப்ளம் வந்தபோது 2 வருஷம் நான் வந்து அவ்வளோ அலைஞ்சிருக்கேன் வேலைக்காக. என் நண்பர் கூட நாங்கள் பஸ்ஸில் ஏறி போவோம். நாங்கள் நடந்து நான் போட்டிருக்க இந்த ஷூவே ஓட்டையான போகிற அளவுக்கு நாங்கள் நடந்திருக்கோம். நாங்கள் 2 வீலரில் அலைஞ்சிருக்கோம். நாங்கள் ஏதாச்சும் ஒவ்வொரு பத்திரிகையில் நாங்கள் வந்து இந்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ வராதா, நாங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தாப்போ வராதான்னு தேடி அலைஞ்சிருக்கோம். 8000 ரூபா சம்பளத்தில் நான் முதல்ல நான் ஒரு வேலைக்கு நான் சேர்ந்தேன். ஐடி கம்பெனியில் உலக சார்ந்து என்ன அன்றைக்கி பேசப்படுகிறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறாங்களா, ரோபோட்டிக்ஸ் பேசுகிறாங்களா? அதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்க முடியாது? உடனே அதுக்கு ஒரு கமிட்டி போடு, அது எப்படியாவது சிலபஸில் கரிக்குலமில் கொண்டு வர முடியுமான்னு பாருன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா முதலமைச்சர். ஆசைப்படுகிறோம் நாங்கள். போல் நீங்கள் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க செஞ்சுட்டாங்க, எங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம். ஆனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேணால் உங்கள் ஃபேமிலிக்கு செலுத்துங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நன்றி.